ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் பூசணி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வேக வச்சுட்டு அதை கூட இதில் சேர்த்துக்கோங்க. கேரட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டீம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 3 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ஓட்ஸு, 3/4 கப் பால் முதல்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 1/4 கப் பால், ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஒருவேளை கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா திரும்ப கொஞ்சமாக கூட பால் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், காஞ்ச திராட்சை ஒரு கையளவுக்கு சேர்த்துருக்கேன், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேன்கேக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஓட்ஸ் இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. பேன்கேக் மாவில் இனிப்பு எப்போவுமே சேர்க்க மாட்டேன். தொட்டு சாப்பிட்றதுக்கு மேப்பிள் சிரப்போ டேட் சிரப்போ எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வீட்டில் செஞ்சுருந்த டேட் சிரப் தான் எடுத்திருக்கேன். முட்டையை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?